அழைக்கிறோம். கலை ஞானியின் அபிமானி, சின்னத்திரையிலிருந்து வெளிச்சம் தந்து வெளிவந்த ஒரு சிலரில் காமெடி ஸ்டார் போல ஜொலிப்பவர். ரோபோ எந்திர மனிதனால் சிரிக்க முடியாது, ஆனால் இந்த ரோபோ வந்தால் நாம் அனைவராலும் சிரிக்க முடியும். நகைச்சுவை வேடந்தாங்கள், காமெடி அருவி, கோடை காலத்து குளிர்கலை, எங்களின் ரோபோ அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விழாவில் உங்களை எல்லாரையும் பார்த்ததில் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், சமூக வலைதள நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு எழில் சார்ன்றது நான் உங்களுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி. ஏன்னா ஆரம்பத்தில் தீபாவளியிலேருந்து ஆரம்பித்தது. ஏன்னா கூட சுசீந்திரனும் இங்கே உட்காந்துருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. எழில் சார் எப்பயுமே எப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எழில் சாருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய படம்னா ஃபுல் த்ரோட் காமெடி இருக்கும். ஒரு 15 காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு ஷாட் வச்சா 15 பேரும் போராடுவான். 15 பேரும் அடித்து தள்ளுவான். கவுண்ட்ரு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவர் எப்பயுமே கோடம்பாக்கத்தில் ஷூட் பண்ணிட்டா அவர் போரூரில் உட்காந்துருப்பார். அவங்களே பார்த்துக்குருவாங்க, அவங்களே பண்ணிடுவாங்க, அவங்களே எடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். இப்போ தான் நானும் சுசீந்திரனும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 18 நிமிஷம் காமெடியுமே சார் பக்கத்திலே இல்லை. அங்கே சூரியகிரி எல்லாம் இருக்காங்களா, ரவி மரியாதை இருக்காரு. ஓகே, அவங்களே எங்கே எடிட் பண்ணுமோ பண்ணிக்குவாங்க, அவங்களே ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அந்த மாதிரி எங்கள் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர், வெற்றி படங்களை நிறைய கொடுத்த இயக்குனர். இன்றைக்கு வரையும் கரண்ட்டில் என்ன படம்னாலும் ஒரு காமெடிக்கு கேரண்டி அப்படின்னா அப்படி ஒரு இயக்குனர். இந்த படம் அந்த ஜேர்னல்லே தாண்டி வேறு மாதிரி ஒரு ஜேர்னல் உள்ள படம். ஸோ அந்த படத்தில் வேறு யாருமே இல்லை, நான் இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, இயக்குனர் பார்த்திபன் சார் கூட நான் நடித்தது பயங்கரமான ஹாப்பி. என்கிட்ட என்ன சொன்னார்னா அப்படின்னா, எழில் சார், ரோபோ வேறு யாருமே கிடையாது, உன்னை ஒரு ஆளை தான் போட்டிருக்கேன், கடுகளவு காமெடி வந்துச்சு பின்னி போடுவேன் அப்படின்ட்டாரு. என்ன சார் காமெடி இல்லையா அப்படின்னா, பார்த்திபன் சார்கிட்ட, சார் இது இந்த ஃப்ரேம்லேயுமே காமெடி வரக்கூடாது, அந்த மாதிரி படம் அப்படின்ட்டார் அப்படின்னு. ஆனால் பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் நமக்கு தெரியும், வார்த்தை வித்தகர். ஒன்றுமே இல்லாத புதுசாக என்னென்ன பண்ணணுமோ இந்த படத்தில் சைலண்டில் ஏன்னா அப்படின்னா தான் பார்த்திபன் சார் வாய்ஸ் வரும். அதனால் சொல்லி காமிச்சேன். யாராவது கைதட்டுவீங்கன்னு நினச்சேன், கைதட்டலை. இந்த பாருங்கள் ரோபோ, இந்த ஷார்ட்லாம் நம்ம இப்படி இருக்கும், நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு என்னை திரும்பி பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளையும் எனக்கு ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்தது பார்த்திபன் சார். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா 2 நாளாக நாங்கள் ஒரு சின்ன சின்ன வேர்டெல்லாம் யூஸ் பண்ணோம். அது எழில் சாருக்கு தெரியாது. 2 நாள் ஷூட் முடிஞ்சு 3ஆவது நாள் என்கிட்ட எழில் சார் கேட்குறாரு, ரோபோ நீங்களும் சார் ஏதோ கூவான்லாம் போட்டு பேசியிருக்கீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்தேன். ஓ, இதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இது தெரியாமல் விட்டனே அப்படின்னு பார்த்தா எடிட் பண்ணி பார்த்தேன். நான் காமெடி எங்கேயும் வரக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் பண்ணுற எக்ஸ்பிரஷனே அப்படி இருக்குது, இதே இதில் போயிருங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு ஃபுல் கிரெடிட் பார்த்திபன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா அவருடைய சிங்கிள் ஷாட் படமும் பண்ணியிருக்கேன். அதற்கான மேடை, அந்த மேடையில் வரும்போது அந்த விஷயத்தை நம்ம பேசுவோம். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எழில் சாருடைய கம்பெனியில் நான் இருக்கேன்றப்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, எழில் சாருடைய ஜேர்னலே ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். சிலரை பார்த்தால் சிரிப்பு வரும், சிலர் நடந்து வருவதை பார்த்தாலே சிரிப்பு வரும். எப்படி ஒரு சிங்க நடை போட்டு வருகிறார் நடிகர் சாம்ஸ் அவர்கள் உங்கள் முன் பேச. எல்லோருக்கும் வணக்கம். ரோபோக்கு ஒரு 7-8 வரியில் சொன்னீங்க, எனக்கு 2 வரியில் முடிச்சிட்டிங்க. கவனிச்சாரா மேடம்? உங்களை எதுவும் அடுத்த வாட்டி சொல்லுங்கள், கவனிச்சிட்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய அன்பிற்குரிய, மதிப்பிற்குரிய, நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து எனக்கு அவருடைய படங்களை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார். இந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கார். பட் ஒரு சின்ன ஒரு சீன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சாரோட படத்தில் ஒரு பாசிங் ஷாட்டில் வரது கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி சொன்னாலும் அவர் அது மாதிரி வேஸ்ட் பண்ணிட மாட்டார். அந்தளவுக்கு எனக்கு அவர் மேலே அபிமானம் உண்டு.
ஈவன் செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது கூட நான் தயாராக இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு சார் மேலே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு. புதுசாக அழகாக அற்புதமான ஒரு திறமைசாலி பார்த்திபன் சார், அழகான ஒரு ஹீரோ கௌதம் கார்த்திகோடு சேர்ந்து ராஜேஷ்குமாரோடைய நாவலை எடுத்து ஒரு படமாக கொண்டு வந்திருக்கார். புது ஜானரில் வந்திருக்கார். அவர் காதலை தொட்டார் ஹிட்டு, காமெடியை தொட்டார் ஹிட்டு, இப்போ புது ஜானரில் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக இந்த தடவை கன்னை கையில் எடுத்துக்கார், வின்னு கன்ஃபார்ம். நானும் இதுக்கு சொல்லிக்கிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். ஏன்னா ஹீரோயின் இவ்வளோ தமிழ் பேசி நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் வரதெல்லாம் ஒரே ஹிந்தி இங்கிலீஷுமாக இருக்கும். திடீர்னு ஃபுல்லாக உழவன் அது இதுன்னு போயிட்டாங்க. சரி, நம்மளும் நம்ம பங்குக்கு ஒரு திருக்குறளை சொல்லுவான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே குறள் முழுசாக இது ஒன்று தான். அதனால் அதை சொல்லிட்டேன் நான். ஸோ வெரி குட் மேம், வெரி நைஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஈல் சார் படத்தில் எப்போ நடிக்கிறதா இருந்தாலும் வழக்கமாக இந்த எடிட்டர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோபிகிருஷ்ணா சார் சொன்னார், வழக்கமாக அவரோட படத்தில் எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்கும். ஹீரோயின் பேசிக்கிறதா இருந்தால் கூட ரகசியம் பேசிக்கிறாங்க சார், பின்னாடி ஒரு திருவிழா ஒன்று வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்கும். அவரை நம்பி ஒரு கும்பலே பிழைக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவார். பட் இந்த தடவை லிமிட்டட் கேரக்டரை வச்சு ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அது வெற்றி பெறும் பட்சத்தில் எழில் சாரிடம் வந்து வித்தியாசமான கேரக்டர்களோட நிறைய வித்தியாசமான ஒரு ஜானரில் படங்கள் வரும். எல்லா படத்துலையும் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ துண்டு போட்டு வச்சுக்கிறேன் நான். அப்புறம் எழில் சார் அண்டு இமான் சார் அண்டு யுகபாரதி இவங்களோட காம்பினேஷன் பட்டையை கலப்போம். அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்திருக்கு. இதுலேயும் அந்த பாடல்கள், அந்த ராக் அண்ட் ரோல் சாங்கு ரொம்ப பார்க்கும்போதே ஒரு பெப்பியாக இருக்குது. இன்னொன்று தைலாங்குயில், அது என்ன வார்த்தைன்னா புரியல, தயிர் வைக்கிற பொம்பளையா சார் எதுவும் அது மாதிரி இல்லையா? தைலாங்குயில் புது வார்த்தையாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அந்த சித் ஸ்ரீராமோட வாய்ஸில் பிரமாதமாக இருக்குது. ஸோ அருமையான பாடல்கள். இந்த மாதிரி ஒரு ஜானரில் வர்றதுங்கிறது ரொம்ப வித் ஹியூமர் பிளண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பர். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லோருக்கும், ப்ரொடியூசருக்கு குறிப்பாக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், நாட் ஓன்லி ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி, அவர் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி, டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். ஏன்னா எதிர் அணியரே அவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்கார் இன்றைக்கி இந்த இயக்குனர் சங்கத்தில். ஸோ அற்புதமான ஒரு இயக்குனர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.